வினூஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சபரிஷ்க்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து விடலான்ட்டு நான் வந்து பர்கர் பன் வாங்கிட்டு வந்திருந்தேன். சிக்கன் பேட்டி வந்து நான் யூஸ்வலாக சிக்கன் ஷ்னிட்சல் நீங்கள் வந்து இருக்கும் அதுதான் நான் வாங்கி கொடுப்பேன். அதை வந்து நான் எப்பயும் ப்ரெட்டில் வச்சு கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே வந்து நான் இன்றைக்கி வந்து பர்கர் பன்னில் வச்சு நான் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலி சபரிஷ்க்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்த உடனே சொன்னான், அம்மா இன்றைக்கி பர்கர் சூப்பராக இருந்துச்சுமா, நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன் அப்படின்னா. ஏன்டா நீ சாப்பிட மாட்டேன்னு தான் நினச்சிக்கிட்டேன். ஆக்சுவலி நம்ம சாப்பிட்றதா இருந்தால் இதில் வந்து லெட்யூஸு ஆனியனு டொமேட்டோலாம் வைக்கலாம். பட் நம்ம சாருக்கு சும்மாவே அதெல்லாம் இறங்காது. அதனால் வந்து வெறும் பர்கர் மட்டும்தான் வச்சு கொடுத்துருந்தேன். பர்கரு பீஸா இதெல்லாம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு கடிச்சிக்கிறதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லையா. ஆல்ரெடி பர்கர் கொடுத்துருக்கோம், அதனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பொட்டேட்டோ வேணாம், அதனால் குக்கும்பர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் கொடுத்து விட்டுருந்தேன். அப்படின்னு சொல்லி ஏமாற்றி தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து அதையும் அவர் நம்பிட்டார். அதிலே கொஞ்சம் வந்து பெப்பரும் தூவி கொடுத்துருந்தேன். அது வந்து இன்னும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துட்டான். இன்றைக்கி இதுதான் அவனுக்கு வந்து நான் கொடுத்து விட்டுருந்தேன். அவருக்கு வந்து நான் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி தயிர் சாதம் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா அவர் தயிர் சாதம் கொடு அப்படின்னு சொல்லியிருந்ததுனால தயிர் சாதத்தில் வந்துட்டு அதிலே கொஞ்சோண்டு குக்கும்பர் அவனுக்கு கொடுத்துட்டு மீதி இந்த குக்கும்பரை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அதையே இவருக்கும் போட்டு கொடுத்துட்டேன். குக்கும்பர் போட்ட தயிர் சாதம் அதுதான் இன்றைக்கி அவருக்கு கொடுத்துட்டு, கடிச்சிக்கிறதுக்கு வந்துட்டு பச்சை பயிறு போட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி செமி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன், தேங்காய் பால் ஊற்றி. அதுதான் இன்றைக்கி அவருக்கு வந்து கடிச்சிக்கிறதுக்கும் தயிர் சாதமும் கொடுத்து விட்டுருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு இது எப்படி போகும், நான் வந்து ஒயிட் ரைஸும் இந்த பச்சைப்பயிறு இதுவும் தான் கொடுக்கலான் இருந்தேன். நான் அவர் திடீர்னு தயிர் சாதம் கொடுத்ததுனால அது கடிச்சிக்கிறதுக்கு கொடுத்துட்டேன். மார்னிங் வந்து அவருக்கு வந்து எக் ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டேன். அதுதான் இன்றைக்கி அவர் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டார். அவர் கிளம்புனதும் நானும் ட்ராலி தூக்கிட்டு க்ராசரி வாங்குறதுக்காக காஃப்லான் கிளம்பிட்டேங்க.